என்ன நண்பா, சௌக்கியம் தானே? சௌக்கியம்தான். வழக்கம் போல தான். பார்ட் 8 முடிச்சிடும். இந்த சாப்டரை இன்னும் 2 நாளில் முடிக்கிறோம். சரிங்களா? நான் பிபிடிலாம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் அடுத்த நாள் அப்படியே பார்ட் 9ம் போட்டுறேன். பார்ட் 9ஓட சாப்டர் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்லை பார்ட் 10 போட முடியும். பார்ட் 10ஓட முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ வந்து என்ன, அது வழக்கம் போல தான். பார்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த பார்ட் 8க்கு பார்க்க வாங்க. ஏன்னா அப்போ தான் புரியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? பார்ட் 1, பார்ட் 2 தனித்தனியாக பார்த்துருங்க. அப்புறமா அதுக்கு வாங்க. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இனிமேல் தான் சாப்டர் போகும். கிளைமேக்ஸ் வரப்போகுது. சரிங்களா? இப்போ இட்டாலியை பற்றி பார்ப்போம். இட்டாலி 19th century இட்டாலி டிவைடட் இன்ட்டு 7 ஸ்டேட்ஸ். சரிங்களா? இட்டாலி அந்த கண்ட்ரியில் வெறும் 7 ஸ்டேட் தான் இருக்குது. எப்போது 19th centuryல 7 மாநிலங்கள் டிவைட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் பார்க்க சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்லி ஒன் ஸ்டேட் வாஸ் ரூல்டு பை இட்டாலி. தட் ஸ்டேட் இஸ் சார்டினியா பைட்மாண்ட். 7 ஸ்டேட்டில் ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும்தான் இட்டாலியால் ரூல் பண்ணிப்பட்டிருக்கான். எந்த ஸ்டேட்னா சார்டினியா பைட்மாண்ட். அப்படின்னா என்ன, அந்த ஸ்டேட் மட்டும் தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, தேர் வேர் மெனி ரீஜனல் லாங்குவேஜ். அங்கே ரீஜனல், இப்போ நம்ம நாட்டிலே எடுத்துக்கோங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோமா, கேரளாவில் மலையாளம், ஆந்திராவில் தெலுங்கு, இது மாதிரி அங்கேயும் நிறையா ரீஜனல் லாங்குவேஜ் இருக்குன்றாங்க. அப்புறம் நார்த் பார்ட் ஆஃப் இட்டாலி ரூல்டு பை ஆஸ்திரேலியன் ஹட்ஸ்பர்க். நார்த் பார்ட், அதான் இட்டாலியில் இருக்கிற நார்த் பார்ட் யார் ரூல் பண்ணுறாங்கன்னா ஹட்ஸ்பர்க் ரூல் பண்ணுறாரு. எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? மிடில் பார்ட் ஆஃப் இட்டாலி ரூல்டு பை போப்புன்ற ஒரு கிங் வந்து இட்டாலியோட நடுப்பகுதியை ரூல் பண்ணுறாரு. சவுத் பார்ட் ஆஃப் இட்டாலி ரூல்டு பை போர்பன் கிங்ஸ் ஆஃப் ஸ்பெயின். சவுத் பார்ட் கீழே வந்து போர்பன் கிங்ஸ் ஆஃப் ஸ்பெயின் வந்து ரூல் பண்ணுறாங்க. அந்த நாட்டை சேர்ந்த ஸ்பெயின் கிங்லாம் ரூல் பண்ணுறாங்க. அடுத்தது இன் 1830 குசுபி மசினி. ஞாபகம் இருக்கா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல குசுபி மசினி. இந்த நான் போன பாட்டெலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குசுபி மசினி யார், நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அவர் வந்து ஒரு இட்டாலியன் ரெவல்யூஷனரி. தெரியும்ல, இட்டாலியன் ரெவல்யூஷனரி. அவர் வந்து மக்கள் ஒற்றுமைக்காக போராடினார். லிபரலிசம், நேஷனலிசம்லாம் வேணும், எங்களுக்கும் ஃப்ரீடம், தேசப்பற்று எல்லாத்து மேலேயும் இருக்கணும் அப்படின்றதுக்காக போராடினார். ஆனால் அவரோட போராட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் ஹி வாஸ் ஃபெயில் டு அச்சீவ் ஹிஸ் ட்ரீம். அவரோட கனவு வந்து நனவாகலை. சரிங்களா? அதான் சொல்கிறாங்க. குசுபி மசினிஸ் ட்ரீம் கண்டினியூட் பை காவர். அவரோட ட்ரீம் ஆனால் அவரால் ஃபெயில் ஆகப்பட்டுச்சு. ஆனால் அந்த ட்ரீமை வந்து ஒருத்தவர் கையாளுறாரு. காவர் அப்படின்ற ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷர். அவர் வந்து குசுபி மசினியோட கனவு வந்து நனவாகணும் அப்படின்றதுக்காக இவர் போராடுறாரு. மக்களுக்கு வந்து தேசப்பற்று இருக்கணும், அவங்களுக்கும் ஃப்ரீடம் இருக்கணும். இவர் அந்த ரெவல்யூஷனரி எடுத்து போராடுறாரு. அப்புறம் காவர் கூட யார் யாரெல்லாம் சேர்றாங்கன்னா, கிசிபி கேரிபால்டி அப்படின்ற அவர் ஒரு குரூப் வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் அண்டர் கிசிபி கேரிபால்டி. குழப்பிக்காதீங்க. கிசிபி கேரிபால்டி அவர் ஒரு குரூப், அவருக்கு கீழே நிறையா பீப்புள்ஸ் இருக்காங்க. அந்த பீப்புள்ஸ்லாம் போய் காவர் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து போராடுறோம் அப்படின்னு. அப்புறம் லோக்கல் பெசன்ஸ் ஆல்சோ ஜாயின்டு. லோக்கல் பெசன்னா விவசாயிகளும் போய் சேர்ந்துட்டாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போராடி இட்டாலியை கைப்பற்றுவோம், நம்ம நாட்டை வந்து நம்மளே ஆளலாம், வேறு எந்த கிங்கும் ஆள தேவையில்ல, மற்ற நாட்டில் இருக்கிறவங்களாம் எதுக்கு நம்ம நாட்டை ஆளணும் அப்படின்றதுக்காக போராடுறாங்க. கடைசியில் எல்லாம் போராடி ஆல் தீஸ் பீப்புள் ஓவர் த்ரோன் தட் கிங்ஸ் இன் 1861. இட்டாலியனில் இருக்கிற எல்லா கிங்கும் தோக்கடிச்சிட்டாங்க 1861. இப்போ நம்ம இட்டாலியன் வாஸ் அண்டர் நியூ கிங் ஆஃப் விக்டோரியா இமானுவேல் II. இப்போ அவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்த கிங்னா விக்டோரியா இமானுவேல் II. அவங்க வந்து கிங்காக உட்கார வைக்கிறாங்க இட்டாலிக்கு. அவ்வளோதான் இட்டாலியை பற்றி. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சூப்பராக தானே இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். அடுத்தது வாங்க. இப்போ தான் என் தலைவன் வரான், பிரிட்டன். வாங்க. பிரிட்டன் எவ்வளோ பெரிய குறும்புத்தனம், எவ்வளோ ஏமாத்துறத்தனம், நிறைய கன்னிங், வெரி வெரி கன்னிங், செம ஷார்ப்பு மைண்டு. அதனால தான் இந்தியாவை இத்தனை வருஷமாக அவனுங்க ஆண்டுட்டு போனானுங்க. பாருங்களேன், நான் சொல்கிறேன். தேர் வாஸ் நோ பிரிட்டிஷ் நேஷன் பிஃபோர் 18th century இன் ஸ்காட்லாண்ட். பிரிட்டிஷ் நேஷனே இல்லையா 18th centuryக்கு முன்னாடிலாம். 18th centuryக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ்லாம் வந்துச்சு. பாருங்கள், தே வாஸ் வெரி கன்னிங்கு தான், ரொம்ப கன்னிங்காக இருப்பானுங்க. கன்னிங்னா என்ன, தந்திரமாக ஏமாற்றி பிடுங்கிறது தான் ஒன்றுங்க வேலை. இப்போ பாருங்களேன், பிரிட்டன் சீஸ்ட் இங்கிலாண்ட்ஸ் பார்லிமெண்ட் அண்ட் தே கெட் பவர் ஃப்ரம் மொனார்கி இன் 1688. பிரிட்டன் வந்து இங்கிலாண்டோட பார்லிமெண்ட்டை வந்து சீஸ் பண்ணானுங்க, அவனுங்க கேப்சர் பண்ணிட்டானுங்க. அதனால் அங்கே இருக்கிற கிங்கோட பவர்லாம் இவனுங்களுக்கு வந்துருச்சு, பிரிட்டனுக்கு. எப்போனா 1688. சரிங்களா? இப்போ இங்கிலாந்து வந்து பிரிட்டனால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கா. இப்போ இங்கிலாண்டே இவனுங்க பிடிச்சிட்டானுங்க. பார்லிமெண்ட்டை பிடிச்சாலே அவங்க நாட்டை பிடிச்ச மாதிரி தான் பிடிச்சிட்டானுங்களா. அடுத்தது ஆக்ட் ஆஃப் யூனியன் 1707 சைன்டு பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்ட். இப்போது ஸ்காட்லாண்டையும் பிடிச்சி இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டையும் அவனுங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு ஆக்ட் வேறு, ஆக்ட் ஆஃப் யூனியன் அப்படின்ற ஒரு ஆக்ட் என்னன்னா, அப்படி இந்த இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டும் யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அப்படின்னா கூப்பிடணும், அப்படி தான் இருக்கணும், அதுக்கு கீழே தான் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பேரை வச்சுட்டானுங்க.
அதுக்கு பேர் தான் ஆக்ட் ஆஃப் யூனியன் 1707. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டும் பிரிட்டனுக்கு கீழே. இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டும் என்ன, யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அப்படின்னு ஆயிடுச்சா. இப்போ இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டு இவங்களோடது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலாந்து ஸ்காட்லாந்து பிரிட்டனோடது அப்படின்னு. அடுத்தது அயர்லாண்டை பற்றி. அயர்லாண்டுக்கும் பிரிட்டன் தான் வரான். எவ்வளோ கிரிமினல், இதான் கிரிமினல். அயர்லாண்ட் வாஸ் டிவைடட் இன்டு 2 ரிலீஜியன்ஸ், தட் வாஸ் கேத்தாலிக் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ட். அயர்லாண்ட் அந்த நாட்டில் 2 ரிலீஜியன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இருக்கோம்ல, அது மாதிரி அங்கே கேத்தாலிக் ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரிலீஜியஸ் 2 இருந்தது எல்லாம். அப்புறம் ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள் வாஸ் மைனாரிட்டி இன் அயர்லாண்ட். ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்றவங்க வந்து கம்மி பேர் தான் இருந்தாங்க. கேத்தாலிக் பீப்புள்ஸ் வாஸ் மெஜாரிட்டி இன் அயர்லாண்ட். சாரி, இங்கிலாந்து போட்டேன், சாரிங்க, அயர்லாண்ட். கேத்தாலிக் பீப்புள்ஸ் வாஸ் மெஜாரிட்டி இன் அயர்லாண்ட். சாரி. இப்போது ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள் வந்து கம்மியாக இருக்காங்க, கேத்தாலிக் பீப்புள் வந்து அதிகமாக இருக்காங்க. அடுத்தது ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள் வேர் தேர் இன் இங்கிலாந்து ஆல்சோ. இப்போது நல்லா பாருங்கள், குழப்பிக்காதீங்க. ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள் அயர்லாண்டில் ப்ரொட்டஸ்டனும் கேத்தாலிக்கும் இருந்தாங்க. ப்ரொட்டஸ்டன் வந்து கம்மியாக இருக்காங்க, கேத்தாலிக் வந்து அதிகமாக இருக்காங்க. அடுத்தது வந்து ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள் இருக்காங்கல்ல, அந்த ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள் வந்து இங்கிலாந்துலேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்களாம். சரிங்களா, குழப்பிக்காதீங்க. இங்கிலாந்துலேயும் ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள் இருக்காங்க. இப்போது இங்கிலாந்து வந்து எது சேர்ந்தது, போன இதில் சொன்னேன்ல, போன ஸ்லைடில் பிரிட்டனை சேர்ந்தது. இப்போது என்ன பண்ணுறானுங்கன்னா, இங்கிலாண்டில் இருக்கிற ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள் வந்து அயர்லாண்டில் இருக்கிற ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள்கிட்ட போயிட்டு, நீங்கள் தான் உங்கள் நாட்டில் கம்மியாக இருக்கீங்க, மைனாரிட்டியாக இருக்கீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் தரேன், நம்ம வந்து கேத்தாலிக் பீப்புளை வந்து அடித்து போட்டு நீங்கள் நம்ம வந்து மெஜாரிட்டி ஆகலான்னு அப்படின்னு போய் ஐடியா கொடுக்குறானுங்க. இந்த பைத்தியக்காரன பையனுங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புளு ஆமாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேர் ஜாயின் பண்ணி இப்போது கேத்தாலிக் பீப்புளும் ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புளும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அயர்லாண்டை அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2 பேரும் அடிச்சுட்டு சாகும் போது என்ன தான் வழி, இப்போ போயிட்டு இங்கிலாண்டில் போயிட்டு சரண்டர் ஆகணும், அதான் வழியே, வேறு வழியே இல்லை அவங்களுக்கு. இவங்க தானே சண்டை மூட்டி விட்டானுங்க. சரிங்களா, இப்போது அயர்லாண்ட் வந்து இன் அயர்லாண்ட் கேத்தாலிக் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ட் பீப்புள் ஸ்டார்டட் டு ஃபைட்டாக அடிச்சிட்டானுங்க. அப்புறம் இன் 1801 வித்தவுட் எனி வே அயர்லாண்ட் வாஸ் சரண்டர் டு பிரிட்டன். அவ்வளோதான். இப்போ பிரிட்டனும் அயர்லாண்டுக்கு கீழே வந்துருச்சுன்றாங்க. இன் பிரிட்டன் ஆல்ரெடி 2 countries வேர் தேர், ஆல்ரெடி இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போது அயர்லாண்டும் வந்துருச்சு. இப்போது பிரிட்டன் ஹாவ் இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட், அயர்லாண்ட் இன் தேர் கண்ட்ரோல். சரிங்களா, இப்போ பிரிட்டன் என்ன பண்ணுவான், இந்த 3 கண்ட்ரி என்ன பண்ணுவான், ரூல் போடுறான் பாருங்க. பிரிட்டன் ஃபோர்ஸ் த இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட், அயர்லாண்ட் பீப்புள் டு ஃபாலோ த பிரிட்டிஷ் லாங்குவேஜஸ், பிரிட்டிஷ் நேஷனல் ஆந்தம் அண்ட் பிரிட்டிஷ் ஃப்ளாக் எக்ஸெட்ரா. நீங்கள் வந்து என்னோட லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்கள், என்னோட நேஷனல் ஆந்தம் பாடுங்கள், என் ஃப்ளாக் தான் உங்கள் பறக்கணும் அப்படின்ட்டு ரூல் போட ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா தான் ஆண்டுட்டு இருந்தோம். இதான் பிரிட்டனும் இட்டாலியும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. பார்ட் 8 முடிஞ்சுது. இன்னும் பார்ட் 9 பார்ட் 10 போட்டால் இந்த சாப்டர் முடிஞ்சுது. சரிங்களா, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய், தேங்க்யூ. அப்புறம் இந்த மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைபு, ஷேரு, லைக் ஏதோ பண்ணிவிட்டு போங்கப்பா ப்ளீஸ்.